கன்னிராசி அன்பர்களே, இந்த பூமியில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட இனிமேலும் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புக்குமே சொந்தக்காரன் புதன் பகவான். நவீன விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்டவர் புதன் பகவான். அறிவாள உலகத்தை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன். எல்லா விஷயத்திலையுமே நிபுணத்துவம் உள்ளது அப்படிங்கிற அர்த்தத்தை நிபுணன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவாக இருந்தால் போதும், எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே அந்த ஜாதகக்காரர் தன்னோட அறிவின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுவார். அடுத்தவங்க துணை இல்லாமல் முன்னேறி காட்டுவாங்க. ஜாதகத்தில் புதன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு நபருமே எப்பவுமே பாசிட்டிவான அப்ரோச் மட்டுமே செய்வாங்க, நேர்மையான சிந்தனையோடு அணுகுமுறை செய்வாங்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் அதாவது இந்த கன்னி ராசி அன்பர்கள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே மனத்தை தவற விட மாட்டீங்க. எத்தனை தோல்வி வந்தாலுமே அதிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கிட்டு தோல்விகளை கூட வெற்றியாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கும். புதனின் அருள் இருந்தால் அந்த நபர் அப்படி தான் இருப்பாங்க. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பாருங்கள், சிறந்த ஒரு பேச்சாளராக இருப்பீங்க. பேச்சால் எல்லோரோட மனதையுமே மயக்கக்கூடிய இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள். ஏன்னா புதனின் பலமே பேச்சு திறமை, நல்ல ஒரு ஈர்ப்பு தான். பெரிய வியாபாரி, மேடை பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், நகைச்சுவை நடிகர், அறிவுபூர்வமான விவாதம் செய்கிறவங்க, கணித துறையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கேட்டு பாருங்கள், பலருமே புதனின் அனுகிரகம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உலகில் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் உச்சம் பெற்றிருந்தால் அந்த விஷயத்தில் கட்டாயம் அவங்க நன்மை பெறுவாங்க. ஒருத்தர் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் கண்டிப்பாக புதன் வலுப்பெற்றிருக்கணும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை கணிக்கும் போது முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, என்னோட குழந்தை என்ன படிப்பு படிப்பான் அப்படின்னு தான் இருக்கும். அந்த படிப்புக்கு காரணமானவர் புதன் பகவான். இப்படி இவ்வளவு ஜோதிடத்திலே ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய வித்யாக்காரகன், புத்தி கூர்மைக்கு காரணமானவன் தான் இந்த புதன் கிரகமாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட புதனையே ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். எல்லா விஷயத்திலுமே திறமையாக இருப்பீங்க, புத்திசாலிகளாக இருப்பீங்க. அறிவாயுதத்தால் இந்த உலகத்தை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லா விஷயத்திலுமே தலைமை பண்பு கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, புதனின் தாக்கம் என்ன மாதிரியான விளைவை உங்களுக்கு கொடுக்கும், மற்ற கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான குடும்ப நிலை, உறவு, நிதி நிலைமை, காதல், குடும்பம், தொழில், வியாபாரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது, இது பற்றின முழுமையான விளக்கத்தையுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதனின் பரிபூரண அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்கும் புதன்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். புதனின் அம்சம் நிறைந்த ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவானை புதன்கிழமையில் வழிபட்டாலும் புதனின் பரிபூரண அருளையும் விஷ்ணு பகவானின் அருளையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு விஷ்ணு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் விஷ்ணு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓம் புதன் பகவானே போற்றி அப்படின்னும் பதிவிட செய்யுங்க. அந்த நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கிறாரு, மற்ற கிரக அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட அனைத்து வித சந்தேகத்தையும் எளிய முறையில் நீங்கள் தீர்த்துக்கலாம். எளிய முறையில் ஜாதகத்தையும் கணிச்சுக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்திலையும் ராகு பகவானோடு இணைஞ்சிருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரன் 2 கிரக அமைப்புகளும் உண்டாகிருக்கு. லாபஸ்தானத்தில் தான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்காரு. இதன் மூலம் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் கேது பகவானோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாத கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன் இந்த மாதம் அயன சைன போகஸ்தானத்திற்கு 25ஆம் தேதி மாற்றம் அடைய போகிறார். அயன சைன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு 11ஆம் தேதிக்கு மாற்றம் அடைய போகிறார். 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற்றம் அடைய போகிறார். இந்த மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் உருவாகும் உங்களுக்கு அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நிறைய எதிர்ப்புகளையும் தொல்லைகளையும் தாண்டி வந்த உங்களுக்கு, தடைகளை கண்டு வந்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்த்தா எதிர்ப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் பகை விலகும், எல்லா விஷயத்திலையுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும், தகராறுகள் வழக்குகளையுமே சாதகமான போக்கு உங்களுக்கு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடித்து காட்டக்கூடிய அமைப்பெல்லாமே உருவாகும். வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறைஞ்சு காணப்படும். உடல் மன அமைதி பெறும். இதுவரைக்கும் நிறைய அலைஞ்சாச்சு, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அலைஞ்சு தான் வெற்றி பெறுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே குறையும். எடுத்த காரியத்தை வெற்றி வாய்ப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களோட செயலை பார்த்து சுற்றி இருக்கிற எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்களுடைய எண்ணப்படி எல்லாமே நல்லதாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி காணாமல் போகும். குடும்பத்தில் இருந்த மன வருத்தம் நீங்கும். சுமூகமான நிலை வரும். உங்களை புரிஞ்சிக்காம சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டிருந்த குடும்ப உறுப்பினர்களுமே உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை உணர்வாங்க. வீட்டில் சுப காரியம் உங்கள் தலைமையில் நடக்கும். தள்ளி போன திருமண முயற்சி இப்போ கைகூடும். உங்கள் பிள்ளைகளால் பெருமை சேரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடித்து நன்மையை பெற போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் சாதகமான வாய்ப்பை பெற்று கொடுக்கும். பேச்சு சாதுரியம் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே தடையில்லாமல் இந்த மாதம் நடந்து முடியும். எதிர்ப்புகள் உங்களை விட்டு நீங்கும். பகை பாராட்டியவங்க கூட பகையை மறந்து நட்பு கரம் நீட்ட போகிறாங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ குறையும். மனதில் மன உறுதி அதிகரிக்கும். தொண்டர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. மேலிடத்தின் ஆதரவு உங்களுக்கு நல்ல வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும். எதிலையுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். கல்வி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு உருவாகியிருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறையில் நீங்கள் புகழின் உச்சத்தை நோக்கி படிப்படியாக முன்னேற போகிறீங்க. நண்பர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவங்களோட ஒத்துழைப்பை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இளைய சகோதரர் சகோதரி வேலை விஷயமா வெளியூர் செல்ல வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்க. அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும். உற்சாகம் அதிகரிக்கும். பிள்ளைகள் அன்பு பாசம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தந்தையாருடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். வருங்கால முன்னேற்றம் கருதி சில முக்கிய முயற்சிகளை நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க. எல்லா முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பயணங்களால் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். இந்த மாதம் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். கன்னிராசி அன்பர்கள் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையாக ஈடுபடாதீங்க. இந்த மாதம் உங்கள் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடக்கும். தடைபட்டிருந்த சுப காரியம் உங்கள் தலைமையில் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நன்மை பிறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய அம்சம் இந்த மாதம் உண்டாகியிருக்கு. இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்களுக்கு பல அமைப்புகள் வரும். வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மைகளை எல்லா விதத்துலையுமே நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா ஞாயிறு புதன் வெள்ளி இந்த 3 தினங்களும் அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்குது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை அனைத்தும் தீர இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க, நல்லது நடக்கும். புதன்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும்.
முடியும். ஆஞ்சநேயரின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.